வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் வேல் இருக்க பைமே சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சித்திரை மாதம் தொடங்கியாச்சு. இந்த சித்திரை திருவிழாவில் பெருமாள் கள்ளழகர் கோலத்தில் ஏன் ஆற்றில் இறங்குறாருன்னு தெரியுமா? இதற்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை சித்திரை திருவிழா பார்த்தீங்கன்னா அனைவருடைய நினைவுக்கு வருவது தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய சம்பவங்க. பெருமாள் பார்த்தீங்கன்னா கள்ளழகர் கோலத்தில் தான் காட்சி தருவதுமே, கோவிலை விட்டு வெளியே வந்தால் பக்தர்களுடைய தேடி பார்த்தீங்கன்னா பலவிதமான உபசாரங்களை ஏற்றுக்கொள்வதுமே வேறு எங்குமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. மதுரையில் மட்டும்தான் நடப்பதால் இந்த விழா மிகவும் முக்கியமான விழாவாகவும் சிறப்பான விழாவாகவும் பார்க்கப்படுது. மதுரை சித்திரை திருவிழா பார்த்தீங்கன்னா முக்கிய நிகழ்வாக கருதப்படுவது எதுனா வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சி தாங்க. இந்த வைபவத்தை காண பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை சுற்றி பக்தர்கள் மட்டும் இல்லைங்க, தமிழகத்தில் இருந்துமே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் மதுரையில் வைகை ஆற்றில் கூடி இருப்பாங்களாம். எத்தனையோ பெருமாள் கோவில்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேறு எங்குமே பார்த்தீங்கன்னா இப்படி நடைபெறுவதே கிடையாதுங்க. பொதுவாகவே பெருமாள் கோவிலில் உற்சவங்கள் கோவிலில் மட்டும்தான் நடத்தப்படுங்க. ஆனால் மதுரையில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவின் போது பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு தாங்க அழகர் மலையில இருந்து மதுரைக்கு வைகை ஆற்றில் இறக்கக்கூடிய நிகழ்வும் நடத்தப்படுதுங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் உற்சவமாக இங்கு கொண்டாடப்படும். அழகர் மலையில நடக்கும் சித்திரை திருவிழா பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் ஆலய வளம் பெருமாள் சேவை சாதிப்பாராம். அடுத்த 7 நாட்களும் பார்த்தீங்கன்னா பெருமாள் மதுரை சென்று அங்கு உற்சவங்கள் நிறைவடைந்த பின்னாடி தான் வருவாராம். வேறு எந்த கோவிலும் நடக்காத ஒரு தனிச்சிறப்பினை இந்த கோவிலில் நடக்குதுங்க. மதுரையில் நடக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவத்தில் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளதான் பெருமாளுடைய அழகை பார்த்து மயங்கிய கள்ளழகருமே சிலர் அவருக்கு விருந்து கொடுத்து உபசரித்ததாகவுமே, கள்ளழகருடைய உபசரிப்பை ஏற்றதால கள்ளழகர் என்ற பெயர் வந்ததாகவும், இந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா மயங்கிய அழகர் மீனாட்சி அம்மனுடைய திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போனதாகவும், கோபித்து கொண்டு தான் வைகை ஆற்றில் இறங்கி சென்றதாகவும், இதனாலே பார்த்தீங்கன்னா வைகை இறங்கும் உற்சவம் நடத்தப்படுவதாகவும் கதைகள் சொல்வதுண்டு. ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைபவம் நடைபெறுவதற்கு வேறு காரணம் இருக்குதாங்க. திருமால் இருஞ்சோலை என்ற பெயர் கொண்ட அழகர் மலை பெருமாளாக சுந்தரராஜ பெருமாள்னோ திருநாமத்தை அழைக்கப்படுறாரு. சுந்தர் என்ற அழகுன்னு பெயருங்க, சுந்தரராஜர் என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா அழகர்னு பெயருங்க. இவரை போற்றிப்படி ஆழ்வார் பார்த்தீங்கன்னா உள்ளம் கல்வன்னு குறிப்பிட்டிருக்காரு. திருடனை போல உன்னை வணங்குபவங்களுக்கு மனதை திருடி விடுகிறாயின்னு பாடியிருக்காராம். ஒரு முறை தரிசனம் செய்தால் போதும் என்ற எண்ணம் வராமல் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை பார்த்தாலுமே இன்னும் கொஞ்ச நேரம் அழகரை பார்க்க மாட்டோமோனோ அவர் பின்னாலேயே பக்தர்கள் அலைய வைப்பார்னு அனைவருமே மனங்களையும் திருடி கொள்ளக்கூடிய அழகனாக தான் திருடன் என குறிப்பிடுவதால் வரை கள்ளழகர் என அழைக்கப்படுதுங்க. ஆழ்வார் பாடியதை உண்மை ஆக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா பழங்கால திருடர்களை போல தலையில முண்டாசு கட்டியுமே வித்தியாசமாக திருடங்களை போல உடையணிந்து கொண்டு தான் கையில நெரிசனோ வலதடி எனப்படக்கூடிய ஈட்டி போன்ற ஆயுதத்தை ஏந்தியபடியுமே, இடுப்பில் பார்த்தீங்கன்னா ஜமதாடு என்ற ஆயுதமும் தலையில சிங்கமுகத்துளாய் என்ற ஆயுதமும் தாங்கி கொண்டு கண்டாகி சேலை உடித்து பெருமாள் அருள்வாரு. நும்புரு கங்கைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய தரிசனம் வேண்டி தவம் செய்திருக்காங்களாம் சுபரதஸ் என்ற முனிவருமே. அப்போது பார்த்தீங்கன்னா அவ்வழியாக வந்த துர்வாச முனி மூவருமே தன்னை வணங்காம தியானத்தில் இருக்கக்கூடிய நீ மண்டு காமகா போ என சாபம் அளித்திருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைந்து போய் மன்னிப்பு கேட்டுமே சாப விமோச்சனம் கேட்டுள்ளார் சுபதரசமே. 12 ஆண்டு காலம் வைகை கரையில் தவம் செய்யவும் பெருமாள் பார்த்தீங்கன்னா கருட வாகனத்தில் உனக்கு சாப விமோச்சனம் தருவார்னு தெரிவித்து சென்றிருக்காங்க. மண்டுக முனிவருமே பார்த்தீங்கன்னா சாப விமோச்சனம் அளிப்பதற்காக தோன்றிய உற்சவம் தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா கள்ளழகர்
நிறத்தில் பட்டு உடுத்தி வருகிறாரோ அதற்கு ஏற்றது போலதான் அந்த ஆண்டில் பலன் அமையும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே கள்ளழகர் ராஜாக்கள் அணிவது போலதான் உடையில தான் எப்போது வருவாராங்க. அழகருக்கு சாற்றப்படக்கூடிய பின்னாங்கி எப்போதும் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் தாங்க இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அவருக்கு சுத்தமான பருத்தியாலான வெள்ளை நிற உடை தான் அணிவிக்கப்படுதுங்க. அதோடு ஆண்டாள் சக்தி கொண்ட மாலையுமே சில வாசனை திரவியங்களோ உள்ளிட்ட பொருட்கள் அழகருக்கு சாற்றப்படுதுங்க. இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா அந்த பருத்தி ஆடையுடன் சேர்ந்து நிகழும் வேதியியல் மாற்றத்தால் பெருமாள் அணிந்திருக்கக்கூடிய உடை சில நேரம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாகவும் சில நேரம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாகவும் சில நேரங்களில் ஊதா நிறமாகவும் மாறிடுதாங்க. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து பெருமாள் கோவில்களுமே கோவில் மடப்பள்ளியில் தயாரிக்கக்கூடிய உணவு தாங்க பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கப்படும். வெளியே இருந்து வரக்கூடிய பக்தர்கள் செய்யும் எந்த உணவுப் பொருளுமே பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக படைக்கப்படுவது வழக்கம் கிடையாதுங்க. ஆனால் மதுரையில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவின் போது மட்டும்தான் அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு மீண்டுமே மலைக்கு திரும்பும் வரை ஏராளமான மண்டக படிகளில் பார்த்தீங்கன்னா படைக்கக்கூடிய பலவிதமான பிரசாத பொருட்களை பெருமாள் ஏற்றுக்கொள்வார்னோ மதுரை சித்திரை திருவிழாவிற்குரிய மற்றொரு தனிச்சிறப்புனே சொல்லலாங்க. தமிழகத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்களே பார்த்தீங்கன்னா சித்திரை மாத திருவிழாவும் ஒன்றாக இருக்குதுங்க. இதில் மதுரையில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 நாட்களுமே இந்த விழா சிறப்பாக நடைபெறுதுங்க. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வாங்களாம். சைவ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாக தாங்க இந்த விழா பார்த்து கொண்டாடப்படுது. மதுரை பாண்டிய மன்னனுக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி மகளாக பிறந்ததுமே பட்டத்து அரசியாக மகுடம் சூட தேவர்களை போரில் வென்று கடைசியாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானை போருக்கு அழைத்த பின்னர் அவரையே மனம் புரிந்தார். மதுரையை ஆளக்கூடிய மகாராணிக்கு சித்திரை மாதம் நடைபெறக்கூடிய திருவிழா உலக புகழ் பெற்று இருக்குதுங்க. இந்த விழாவை தான் பிரம்மோற்சவ விழாவாக கொண்டாடப்படுதுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மதுரை சித்திரை திருவிழா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்குது. திருவிழாவில் நடைபெறும் நாட்களில் காலை மாலை என இரு வேளைகளுமே பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பல்வேறு வாகனங்களை எழுந்தருளி மாசி வீதிகளில் வலம் வருவாங்களாம். அனைத்து ஜீவராசிகளுக்குமே காட்சி கொடுக்கதான் இறைவன் மாசி வீதியில் வலம் வருவதாக சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா மக்கள் பெருந்திரளாக கூடி தரிசிப்பாங்க. சிறப்பு வாய்ந்த சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக பல இருக்குது. மீனாட்சி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேகம் சூடும் வைபவம் பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதி நடைபெற இருக்குது. அன்று இரவு பார்த்தீங்கன்னா 7:35 மணிக்கு மேலே 7:59 மணிக்குள்ள தாங்க அம்மனுடைய சன்னதியில் 6 கால் பீடத்தில் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படுது. அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா ராயர் பீடம் சூடியும் நவரத்ன செங்கோல் வழங்கப்படுதுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானேகிய சுந்தரேஸ்வரரை போருக்கு அழைத்து 8 திக்கிலுமே பார்த்தீங்கன்னா தேவர்களை வென்று கடைசியாக தான் இறைவனுடன் அம்மனுக்கு போர் புரியும் திக்கு விஜய நிகழ்ச்சியும் நடத்தப்படுங்களா. சித்திரை திருவிழாவில் உச்ச நிகழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் நடத்தப்படுங்க. சித்திரை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் 8:35 மணிக்கு மேலே 8:59 மணிக்குள்ள வடக்கு மேற்கு ஆடி வீதிகள் சந்திப்பில் தான் திருக்கல்யாண மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணம் நடத்தப்படுமா. இந்த விழாவை காண பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு வருவாங்க. அதே போலங்க திருப்பரங்குன்றத்தில் இருந்து தெய்வானை முருகப்பெருமானும் பவளக்கனிவாய் பெருமானும் பங்கேற்பாங்களா. மறுநாள் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி மாசி விதிகளில் சுவாமி அம்மன் தேரோட்டம் கோலாகலமாக நடத்தப்படுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அழகர் கோவிலில் நடக்கக்கூடிய சித்திரை விழாவில் முக்கிய நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்குது. மே 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அழகர் கோவிலிருந்து தாங்க பக்தருடைய புடைசூழ மதுரையை நோக்கி அழகர் அதிர்வேட்டுகள் முழங்க புறப்படுவார். 18 கிலோமீட்டர் தூரம் வரும் வரையுமே வழி நெடுக்கலும் பார்த்தீங்கன்னா 100கணக்கான மண்டபங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அர்ப்பணிக்கிறாரு. 11ஆம் தேதி 3 மாவடியில் தாங்க அழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர்சேவையும் நடத்தப்படுது. மே 12ஆம் தேதி விழாவில் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் கள்ளழகர் தங்க குதிரையில் வீற்றிருப்பதும் வைகை ஆற்றில் இறங்கும் சம்பவமும் நடத்தப்படுது. ராமராயர் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அவரை குளிர்விக்க தீர்த்தவாரியும் நடத்துகிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா
மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனமும் அளிக்கிறாரு. பின்னர் தாங்க தசாவதாரங்களில் காட்சியளிக்கிறாராம். மே 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மீண்டுமே கள்ளழகர் மலைக்கு புறப்படுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.